நமச்சிவாய. நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னோர்களை நம்ம கண்ணில் கூட பார்த்தது இல்லை. அவங்களுடைய போட்டோ சில பேர் பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட முன்னோர்களை எல்லாம் வந்து கும்பிடணும் கும்பிடணும்னு சொல்றாங்க, வழிபடணும்னு சொல்றாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றாங்க. அவங்களுக்காக ஒரு நாளைக்கு வந்து விரதம் இருக்காங்க. அந்த விரதம் இருந்த சாப்பாட்டோ இல்லை ஏதோ ஒரு தானமா வந்து ஒரு வேட்டி புடவையோ இல்லை ஒரு காக்கைக்கு சாப்பாடோ இல்லை ஒரு பசுவுக்கு ஒரு கீரையோ ஏதோ ஒன்று எடுத்து எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒண்ணு நம்ம இவங்களெல்லாம் கண்ணிலேயே பார்த்தது இல்லையே, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த முன்னோர்கள் என்பவர்கள் உங்கள் வாழ்க்கையின் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான அங்கம் வகித்து இன்னைக்கும் நீங்க அவங்க கண்ணில் பார்க்கல, ஆனா அவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு முழுவதுமாக இருந்து இன்றைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்கள் மூலியமாகவும் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய, அதை பற்றின முழு விஷயத்த, அது எப்படியெல்லாம் அவங்களுடைய தொடர்பு நம்மள்கிட்ட இருக்கு, இன்னும் அவங்க எப்படி நம்மளோட தொடர்புல இருக்காங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமது யூடியூப் லிங்க்ல அந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் வர்ற வீடியோவா போட்டிருக்கோம். இதை பொறுமையா கேட்டு பாருங்க. இந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்றவங்க வெறும் நம்ம லிமிட்டேஷன் மட்டும் இல்லை, நம்ம நினைக்காதவங்க எல்லாருமே முன்னோர்கள் தான். இப்பயும் இந்த முன்னோர்கள் அடுத்த பிறவியில வந்து நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். அவங்களுக்கு செய்யறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்களுக்கு செய்யறதை செய்யும் போது நம்மளுக்கும் வாழ்க்கை சிறப்படையும் என்பதை, எப்படியெல்லாம் சிறப்படையும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா அழகா அந்த வீடியோல உணர்ந்த வரைக்கும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம். நீங்க அதை கேட்டு தினமும் நீங்க இறைவனை கும்பிடும் போது உங்க முன்னோர்களையும் சேர்த்து கும்பிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.